வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 120 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சமாதானத்தை நாடுனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்குன்னே வர்றாங்கங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அதனால தான் என் மெசேஜுக்கு இப்படி தலைப்பு கொடுத்தேன், அமைதியும் அணுகுண்டும் என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் அமைதி ஆகணும்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கிடுறீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அணுகுண்டை போல நீங்கள் உங்களை பேசக்கூடாதபடி நீ தப்பானவன், நீ தப்பானவா, நீ எப்படி இதை பேசலாம், நீ எப்படி இதை செய்யலான்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய பேர் சண்டை பண்ணுறதுக்குன்னே வருகிறாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ சண்டை போட்டு அமைதி வருகிறத விட நீ அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் உனக்காக பேச ஆரம்பிப்பார். தேவ பிள்ளையே, அநேகர் சண்டை போடுறதுக்குன்னே வர்றாங்க. நான் உன்னை விட சலிச்சாலா, வா உன்னை ஒரு கை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாயாடுறாங்க. நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானோ சமாதானத்தை நாடுகிறேன், நான் பேசும்போது அவர்கள் யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் சமாதானம் ஆகணும்னு தான் நினைக்கிங்க, சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிங்க, பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னு தான் நினைக்கிங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடணுன்னே உங்ககிட்ட வர்றாங்க. நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்கிறேன், சில விஷயத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றணும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுது, நீங்கள் நல்லா சிக்னலில் நல்லா போகிறீங்க, நல்ல பிரேக்கை பிடிக்க வேண்டிய இடத்துல பிரேக்கு பிடிக்கிறீங்க, உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியுது. ஆனால் எதுக்கு வர்ற வண்டி மோதணும்னு சொல்லி வந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் தான் காப்பாற்றணும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், சண்டை போடுறவங்க கிட்ட இருந்து, யுத்தம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து, உங்களை மட்டம் தட்டுறவங்க கிட்ட இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் சமாதானமாகவே இருங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நம்ம சமாதானமாக இருக்கிறதுனால அவன் ஒரு வேளை நினச்சிருப்பான் அவனுக்கு நம்ம பயந்துட்டோன்னு. நம்ம சமாதானமாக இருக்கிறதுனால நினச்சிட்டான் அவனுக்கு கோலைன்னு நினச்சிருப்பான். அவன் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டும், நம்ம சமாதானத்தையே நாடுவோம். நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் அவர் ஓய பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வார். மனைவிகளே, கணவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், கூடுமான மட்டும் எல்லார்கிட்டையும் சமாதானத்தை நாடுங்க.
எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு நிறைய மனைவி நிறைய கணவனுடைய வாழ்க்கையில் புது சண்டை எதுவும் இருக்காது, பழைய சண்டை. உங்கள் அம்மா அன்னைக்கு அப்படி பண்ணினால, உங்கள் அன்னைக்கு நீ எனக்கு இதை வாங்கி தரல, அதெல்லாம் என்னைக்கோ நடந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து 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 சண்டை போடுறது. இந்த பழக்கத்தை விட்டுட்டு சமாதானமாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானது செய்வார், நல்லதை தருவார். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் உடைச்சி பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.